வணக்கம். தந்தையின் உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்தியாவின் 4 முக்கிய பெருநகரங்களில் ஒன்றான சென்னை மாநகரில் மக்கள் தொகை பெருக்கத்தை சமாளிப்பதற்காகவும் போக்குவரத்து நெரிசலுக்கு ஈடுகொடுக்கும் வகையிலும் பறக்கும் ரயில் திட்டம் கொண்டுவரப்பட்டது. நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற வாகன போக்குவரத்து நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் தவிப்பதையும் நாம் பார்க்கிறோம். பறக்கும் ரயில் சேவை அதற்கு மிகவும் நல்ல சேவையாக காணப்படுகிறது. அவ்வப்போது நிகழும் சாலை விபத்துகளினால் போக்குவரத்திற்கு தடை ஏற்படுகிறது. மாற்றுப்பாதையில் செல்ல முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றார்கள். இந்த மாதிரியான சூழ்நிலையில் கால விரயம் ஏற்பட்டு பணம் நேரம் தடைப்படுவதுடன் மன உளைச்சலுக்கும் பொதுமக்கள் ஆளாகிறார்கள். அதே நேரம் பறக்கும் ரயில்களில் பயணம் செய்தால் எந்த ஒரு இடத்திற்கும் விரைவாக நாம் சென்றடைய முடிகிறது. சென்னை கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரையில் பல கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பறக்கும் ரயில் நிலையங்கள் பராமரிக்கப்படாமல் அவல நிலையில் காணப்படுகின்றன. ரயில் நிலையங்களை இணைக்கும் சாலைகள் குண்டும் குழியுமாகவும் மின் விளக்குகள் இல்லாமலும் இருண்டும் காணப்படுகிறது. சில ரயில் நிலையங்களில் உள்ள லிப்ட் மற்றும் எஸ்கலேட்டர் போன்றவை வேலை செய்யாததால் ஊனமுற்றோர் மற்றும் முதியோர்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகின்றார்கள். தனியாக வரும் பெண்களுக்கு அங்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையே காணப்படுகிறது. இதெல்லாம் பறக்கும் ரயில் பயணிகளின் அன்றாட புலம்பல்களாக உள்ளது. தற்போது வேளச்சேரி ரயில் நிலையத்திலிருந்து பரங்கிமலை வரையிலான 2ஆம் கட்ட விரிவாக்கப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் அடுத்த ஆண்டு முடிவடைய உள்ள நிலையில் பறக்கும் ரயில் நிலையங்களின் நிலைதான் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கும் ஏற்படுமோ என்ற ஐயத்தை மக்களிடம் இது ஏற்படுத்தியுள்ளது. முதலில் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். சென்னை நகரின் அழகை ரசித்துக் கொண்டே பயணிக்கும் வகையில் கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பறக்கும் ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகளும் பாதுகாப்பும் அறவே இல்லை என்று கூறப்படுகிறது. MRTS எனப்படும் பறக்கும் ரயில்கள் முதலில் திருவான்மியூர் வரையிலும் தற்போது வேளச்சேரி வரையும் இயக்கப்படுகின்றன. பயணச்சீட்டு எடுக்கையில் ரயில் நிலைய வளாகத்தில் எச்சில் துப்பினால் ரூபாய் 500 அபராதம் விதிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வேயின் எச்சரிக்கை அறிவிப்பு ஒட்டப்பட்டிருக்கும். இதை பார்த்து ரயில் நிலையம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் ஏமாந்துதான் போவீர்கள். பறக்கும் ரயில் நிலையங்களில் உள்ள அலுவலகங்கள் பயன்படுத்தப்படாமல் வீணாகி வருகின்றன. தனியாக வரும் பெண்களுக்கு கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லாத நிலை, பயணச்சீட்டு எடுக்க நீண்ட வரிசையில் நிற்கும் நிலைமை, ரயில் நிலையங்களில் வாகன பாதுகாப்பகங்கள் இல்லாத நிலை, இருந்தாலும் வாகனங்கள் வெயிலில் காயும் நிலை, இவையெல்லாம் பறக்கும் ரயில் பயணிகளின் அன்றாட புலம்பல்கள். ரயில் நிலையங்களில் உரிய பராமரிப்பு இன்றி கதவுகள், ஜன்னல், கண்ணாடிகள் உடைந்திருப்பதும் பொது சொத்துக்கள் நாசப்படுத்தப்பட்டிருப்பதும் மனவேதனைக்குரிய விஷயங்கள். இதையெல்லாம் கடந்து நீங்கள் ரயிலை பிடிக்க மாடிக்கு செல்ல நினைத்தால் லிப்டுகளோ எஸ்கலேட்டர்களோ இயங்காத நிலையில் மூச்சிறைக்க மாடிப்படிகளில் ஏறி போய்தான் ரயிலை பிடிக்க முடியும். நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் ரயில் நிலையத்தை சுற்றிலும் குப்பை மயம், எச்சில் அபிஷேகங்கள். சிங்கார சென்னை என்று பெயரெடுத்த நமது நகரம் இதுபோன்ற அவலங்களையும் சந்திக்க வேண்டியுள்ளது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பார்வையிட்டு நடவடிக்கை எடுப்பார்களா? பறக்கும் ரயில் நிலையங்களில் உள்ள அவல நிலையை நாம் பார்த்தோம். இன்று இது குறித்து விளக்குவதற்காக எமது செய்தியாளர் சுவாதி நம்முடைய கள தகவல்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். சுவாதி, சென்னை மாநகர மக்கள் பயணிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த பறக்கும் ரயில் திட்டம் அதாவது இந்த திட்டம் என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டது? இந்த திட்டத்தால் எவ்வளவு மக்கள் பயன்பெறுகிறார்கள்? இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? சௌதாமணி பாத்தீங்கன்னா மாஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற MRTS, அதாவது நம்ம தமிழ்ல பறக்கும் ரயில் அப்படின்னு சொல்றோம். இந்த திட்டம் 1997ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டம் தொடங்கப்பட்டதுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, சென்ட்ரல்ல இருந்து சவுத் மெட்ராஸுக்கு இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவிட்டி, சோ அது ரொம்ப லூஸ் ஆகுற காரணத்தினால கனெக்டிவிட்டியை மேம்படுத்துறோம் அப்படிங்கறதுக்காக இந்த ரயில் சேவை தொடங்கப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். இது முதற்கட்டமா, அதாவது இந்த சேவை பல கட்டங்களா நடைபெற்று வந்தது. இந்த திட்ட பணிகள் பல கட்டங்களா நடைபெற்று வந்தது. முதல் கட்டமா அப்படின்னு பாத்தீங்கன்னா
8.55 கிலோமீட்டர் வரைக்கும், அதாவது சென்னை பீச்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும், திருமயிலை அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை பீச்ல இருந்து மயிலாப்பூர் வரைக்கும் முதற்கட்டமா இந்த பறக்கும் ரயில் வந்து அமைக்கப்பட்டு அது வந்து அக்டோபர் மாதம் 1997ஆம் ஆண்டு மக்களோட பயன்பாட்டிற்காக வந்தது. இதுதான் வந்து phase 1 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் டிரான்சிட் சிஸ்டமோட phase 1 அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா phase 2. சோ இந்த phase 2ல வந்து மயிலாப்பூர்ல இருந்து வேளச்சேரி வரைக்கும் கனெக்டிவிட்டியை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. சோ சென்னை பீச்ல இருந்து இப்போ நமக்கு இருக்கிறது வந்து சென்னை பீச்ல இருந்து வேளச்சேரி வரைக்குமான கனெக்டிவிட்டி தான் இப்போ நமக்கு இருக்கு. சோ இதன் இடையில வந்து 17 ஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது சென்னை பீச்ல தொடங்கி சென்னை பீச், போர்ட், பார்க் அப்படின்னு தொடங்கி 17 ஸ்டேஷன்ஸ் வந்து இந்த MRTS மூலம் வந்து யூஸ் பண்றாங்க. அதாவது 17 ஸ்டேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இதெல்லாம் வந்து முக்கியமா கன்ஜஸ்டட் ஏரியாஸ் வழியா இந்த ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது. அதாவது சிட்டியோட நகரோட முக்கியமா கூட்டங்கள் நிறைஞ்ச ஏரியால இந்த ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதன் காரணமாக தான் வந்து இத பறக்கும் ரயில் சேவையா வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இதற்கான திட்டமும் தீட்டப்பட்டு பறக்கும் ரயில் சேவையா, அதாவது வந்து நிலைமை ஆக்கிரமிப்பு செய்வதில் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை களையணும் அப்படிங்கறதுக்காக தான் பறக்கும் ரயில் சேவையா இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். தற்போது வந்து வேளச்சேரி வரைக்கும் இந்த பறக்கும் ரயில் சேவையோட திட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. அண்ட் தொடர்ந்து இந்த திட்டப்பணிகள் மேலும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதுவும் குறிப்பா வந்து எங்க வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வேளச்சேரியில இருந்து மவுண்ட் வரைக்கும் இந்த திட்டப்பணிகள் பறக்கும் ரயிலோட திட்டப்பணிகள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அது 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச், இன்னும் அதாவது 5 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல இன்னும் இந்த திட்டப்பணிகள் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மவுண்ட்ல இருந்து வில்லிவாக்கம் வரைக்கும் கனெக்ட் பண்ற அளவுக்கு, அதாவது சுமார் 16 கிலோமீட்டர் கனெக்ட் பண்ற அளவுக்கு இந்த திட்டப்பணிகள், அதாவது phase 3 அப்படின்னு சொல்றாங்க. 3ஆம் கட்டமாக இந்த திட்டப்பணிகள் வந்து மவுண்ட்ல இருந்து வில்லிவாக்கம் வரைக்கும் கனெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. சோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆன்கோயிங்ல இருக்கு. அண்ட் அதே மாதிரி phase 4 இருக்கு. அது வந்து பெரங்குடியில இருந்து கல்பாக்கம் வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டா இருக்கு. அது வந்து 50 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச். சோ இந்த phase 4, சோ 3 and 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இதெல்லாம் கூடிய விரைவிலேயே மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில சென்னையில ஆரம்பிக்கப்பட்ட இந்த பறக்கும் ரயில் தான் வந்து முன்மாதிரியாக, அதாவது இந்தியாலேயே வந்து முதன் முறையா பறக்கும் ரயில் திட்டம் கொண்டு வரப்பட்டது சதர்ன் ரயில்வேயான சென்னையில தான், நம்மளோட மெட்ரோ சிட்டியில தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னே சொல்லலாம். சௌதாமணி, சுவாதி, அதாவது பறக்கும் ரயில் திட்டம், இந்த திட்டத்தின் விரிவாக்க பணிகள், அந்த திட்டத்தின் நோக்கம் குறித்து சொன்னீங்க. என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த பறக்கும் ரயில் சேவையை எத்தனை பயணிகள் பயன்படுத்துகிறார்கள், ஒரு நாளைக்கு எத்தனை பயணிகள் பயணிக்கிறார்கள், இந்த பறக்கும் ரயில் மூலமாக ரயில்வே துறைக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது? கண்டிப்பா சோதாமணி, அதாவது இந்த ரயில வந்து அநேகமாக வேலைக்கு செல்வோர்கள் தான் வந்து இந்த பறக்கும் ரயில ரொம்ப அதிகமாவே யூஸ் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, ரோட்ல இருக்க அந்த போக்குவரத்து நெரிசலை குறைச்சு ஆன் டைம்ல, அதாவது அவங்க சென்று சேர வேண்டிய இடத்திற்கு மிகுந்த விரைவாக செல்ல முடியும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த பறக்கும் ரயில் பொதுமக்களால, அதுவும் குறிப்பா வந்து வேலைக்கு செல்வோர், அதுவும் இந்த பறக்கும் ரயில் வந்து அமைந்திருக்க இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு ஐடி செக்டார் நிறைஞ்ச ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் வந்து நிறைஞ்சிருக்க இந்த ஏரியாஸ்ல தான் வந்து இந்த பறக்கும் ரயில் ஆனது வருது. சோ இதனால இதை வந்து வேலைக்கு செல்வோர் தான் அதிக அளவுல இந்த பறக்கும் ரயில் பயன்படுத்துறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாள் ஒன்றுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 80,000 பயணிகள் வந்து இந்த பறக்கும் ரயில் திட்டத்தின் மூலம் வந்து அவங்களோட அலுவலகங்களுக்கு செல்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலம் தென்னக ரயில்வேக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 மில்லியன், அப்ராக்சிமேட்டா வந்து 200 மில்லியன் வந்து இவங்களுக்கு வருமானமா கிடைக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். சோ தென்னக ரயில்வேக்கு வருவாயை அதிக அளவுல ஈட்டி தர ஒரு திட்டம் அப்படின்னு இது வந்து பறக்கும் ரயில்னால வந்து அதிக வருவாய் வந்து வருது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த வருவாய் வந்து இயருக்கு இயர் வந்து, அதாவது ஆண்டுதோறும் இந்த வருவாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா வந்து 2012-13 இந்த இயரை வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா கடந்த ஆண்டுகளை விட 12-13 இயர்ல வந்து கிட்டத்தட்ட 16 அதாவது 16 விழுக்காடு வந்து அதிகரித்திருக்கு. வருவாய் வந்து 16 விழுக்காடு வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னே பார்க்கலாம். சோ இதன் மூலம் தென்னக ரயில்வேக்கு பறக்கும் ரயில்கள் மூலம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வருவாய் வந்து வருது அப்படின்னே சொன்னா அது மிகையாகாது. ஆனா இவ்வளவு வருவாயை ஈட்டி தரக்கூடிய இந்த பறக்கும் ரயில் அமைந்திருக்க அந்த ஸ்டேஷன்ஸ் ஆகட்டும், அந்த லிங்க் ரோட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சரிவர பராமரிக்கப்படவில்லை அப்படிங்கறதுதான் இந்த ரயில்ல தினந்தோறும் பயணிக்கிற இந்த 80,000 பேசஞ்சர்ஸ்மே சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு. சௌதாமணி, சுவாதி, தொடர்ந்து பேசலாம். நேர்களே, சென்னை பறக்கும் ரயில்களில் காணப்படுகின்ற, ரயில் நிலையங்களில் காணப்படுகின்ற தற்போதைய நிலை என்ன என்பது குறித்து நாம் மேலும் விரிவாக பார்க்கலாம்.
நேயர்களை, இந்த நிகழ்ச்சியில் சென்னையில் காணப்படும் பறக்கும் ரயில் நிலையங்கள் போதிய பராமரிப்பின்றி பாழாகி வருகிறது என்பது குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள தகவல்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சுவாதி. அங்கிருந்து தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நம்முடைய அரங்கத்தில் ரயில் பயணிகள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் திரு மாரிமுத்து அவர்கள் நம்முடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக நம்முடைய இணைந்துள்ளார். வணக்கம் சார். திரு மாரிமுத்து அவர்களிடம் பேசுவோம். சார், இந்த பறக்கும் ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் இந்த ரயில் சேவை ஆரம்பிக்கப்பட்டு 7 வருடங்களாகிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 80,000 பயணிகள் வந்து இதனால் பயன்பெறுகிறார்கள். ஆனால் அந்த ரயில் நிலையங்களின் பராமரிப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியாக, மிகவும் பாதுகாப்பற்றதாக, மிகவும் மோசமான நிலையிலே காணப்படுகிறது. ஏன் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இதற்கு சரியான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை? இல்ல தென்னக ரயில்வே ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? வருமானம் குறைவு காரணமா, இல்ல என்ன காரணத்தினால இது மாதிரியான ஒரு அவல நிலை காணப்படுகிறது? அதாவது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, வருமானம் என்பதெல்லாம் ஒரு ரயில்வே நிர்வாகத்தில் இது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு துறை. எப்படி ராணுவ மக்களுக்கு பாதுகாப்போ அதுபோன்று ரயில்வே என்பது வருமானம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடாது என்பதுதான் மக்களின் விருப்பம். அது வருமானத்தை அடிப்படையாக கொண்டு இதை கவனிக்காமல் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. அசட்டையான அதிகாரிகள், மக்களினுடைய தேவைகளை புரிந்து கொள்ளாத அதிகாரிகள், திட்டமிடாதது, ஒரு சரியான திட்டமிடாதது, மேலும் பாதுகாப்பு என்பது மிகவும் கேள்விக்குறியானது. மக்கள் பயணிக்கின்ற பாதையில் விளக்குகள் இல்லாமலும் உள்ள எஸ்கலேட்டர்கள் வேலை செய்யாமலும் ஜனங்கள் உள்ள வர்றதுக்கே ஒரு பயந்த சூழ்நிலையில தான் இருக்காங்க. நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பீச்சில இருந்து கிளம்புறவங்க மயிலாப்பூர் வரைக்கும் இடையில இறங்கக்கூடியவங்க பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க. அந்த இடையில இருக்கக்கூடிய ஸ்டேஷன்கள் எதுவுமே உபயோகப்படுத்துவதற்கு ஒரு அச்சம் நிறைந்த சூழ்நிலை தான் இருக்குது. நீங்க சேப்பாக்கம் ஸ்டேடியம் கிட்ட பார்த்தாலும் சரி, சிந்தாரிப்பேட்டையில பார்த்து, சிந்தாரிப்பேட்டை என்பது மக்கள் பயன்பாட்டை விட்டு கடைசியா இருக்கு. அந்த மவுண்ட் ரோடு மாடி ரயில் நிலையங்களை பாத்தீங்கன்னா சிந்தாரிப்பேட்டை தான் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த சிந்தாரிப்பேட்டை ரயில் நிலையம் கீழே இந்த ஆம்னி பஸ்ஸை இயக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அலுவலகத்திற்கு தான் அந்த கட்டணம் உபயோகப்படுகிறது தவிர மக்களுடைய பயன்பாட்டுக்கு உதவுவதாக இல்லை. ஏனென்றால் அது அமைந்திருக்கக்கூடிய இடம் அப்படி. அதற்கு அடுத்து பார்த்தீர்கள் என்றால் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி அந்த பகுதியில் ஒரு சராசரியாக ஒரு மக்கள் உள்ளே சென்று வருவதற்குரிய பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்குவதற்கு கூட ஒரு அச்சம். வன்முறையாளர்கள் அங்கு அதிகம் கூடுகிறார்கள். அவர்களுடைய செயல்களுக்குத்தான் அது புகலிடமாக இருக்கிறத ஒழிய மக்கள் பீச்சில் ஏறுபவர்கள் மயிலாப்பூர் வரை இடையில் பயணிக்கக்கூடிய அளவுக்கு உரிய ஸ்டேஷன்களில் பராமரிப்பு இல்லை. அதை விட்டால் வேளச்சேரி, திருவான்மியூர் என்று குறிப்பிட்ட ஸ்டேஷன்களுக்கு தான் இந்த ரயிலில் போக்குவரத்துக்கு அதிகம் பயன்படுத்துகிறார்களே தவிர இடையில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மக்களும் குறைவாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அது அமைந்திருக்கக்கூடிய பகுதியும் ஒரு காரணம். நிர்வாகம் என்பது சுத்தமாக இல்லை, பராமரிப்பு என்பது இல்லை, எஸ்கலேட்டர்கள் இயங்குவதில்லை, விளக்குகள் அவ்வளவு பெரிய கட்டடத்துக்கு 2 டியூப்லைட். காரணம் ரயில்வே துறை தான். தென்னக ரயில்வே நமது குறிப்பாக தமிழ் மக்களுக்கு தேவையான விஷயங்களை கருத்தில் கொள்வதில்லை. இதை எடுத்துச் சொல்ல வேண்டிய நமது நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவர்கள் கடமையில் கவனமாக இல்லை என்பதே எங்களுடைய குற்றச்சாட்டு. திரு மாரிமுத்து, அதாவது நிர்வாகம் சரிவர இல்லை என்பதே உங்களது குற்றச்சாட்டாக இருக்கிறது. தொடர்ந்து எமது செய்தியாளர் சுவாதியிடம் கேட்போம். சுவாதி, நீங்க இப்ப தரமணி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கீங்க. அங்கு குறிப்பாக என்னென்ன சீர்கேடுகள் காணப்படுகின்றன? முதல்ல நீங்க சொல்லுங்க. அதாவது குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, இந்த ரெண்டுமே பொறுத்தவரையில் மக்களுக்கு மிக முக்கியமான அடிப்படை தேவைகள். இந்த 2 வசதிகளும் அங்கு எப்படி செய்யப்பட்டிருக்கிறது? அங்கு மட்டுமல்லாமல் பொதுவாக தமிழகத்தில், அதாவது சென்னையில் உள்ள மெட்ரோ ரயில் நிலையங்களில் இந்த வசதிகள் எப்படி இருக்கு? சௌதாமணி பாத்தீங்கன்னா குடிநீர், கழிப்பறை வசதிகள் அப்படிங்கறது அது ஸ்டேஷனுக்கு உள்ள போறதும் வர பிரச்சனை. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு உள்ள வரதே ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய தரமணி ஸ்டேஷனுக்கு வர லிங்க் ரோடு இதுதான். இப்ப நீங்க பாக்கலாம், அந்த மெயின் ரோட்ல இருந்து ஸ்டேஷன் உள்ள வர லிங்க் ரோடு இதுதான். ஆனா இந்த லிங்க் ரோடோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே பாக்கலாம். அதாவது குண்டு குழியுமான சாலைகள். இதுல பயணிக்கிற பேசஞ்சர்ஸுக்கு அவங்க 2 வீலர்ல வந்தாலாட்டும், நடந்து வந்தாலாட்டும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. குறிப்பா மழை காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லா தண்ணி தேங்கி இருக்கும். அதுவும் குறிப்பா சாக்கடை தண்ணி. சோ அந்த லிங்க் ரோடோட ஆரம்பத்துல என்ட்ரன்ஸ்லயே அந்த சாக்கடை தண்ணியும் மழை தண்ணியும் கலந்து சோ இங்க வரவே முடியாது. அதாவது குறிப்பா பயணிகள் இந்த ரோட யூஸே பண்ண முடியாத மாதிரி இருக்கும் இந்த மழை காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா. சோ அடுத்து இந்த ஸ்டேஷனுக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா, சோ ஸ்டேஷனுக்குள்ள போகும்போதும் லைட்ஸ் அப்படிங்கறது இங்க சரி வரவே இல்ல.
லைட்ஸுக்கு அப்புறம் வந்து பார்க்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னாடி இங்க பார்க்கிங் வந்து இருந்ததா வந்து சொல்லப்படுது அதுவும். ஆனா இப்ப வந்து அங்க பார்க்கிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ப்ராப்பராவே இல்ல. அதுக்கான கான்ட்ராக்டும் வந்து எந்த ஒரு கான்ட்ராக்டர்கிட்டயும் அது பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்க்கு சரிவர கான்ட்ராக்டர்ஸ் விடப்படல அப்படின்னே சொல்லலாம். இதனால 2 வீலர் 4 வீலர் எல்லாமே வந்து வெயில்ல தான் வந்து நிக்கிறதுக்கான ஒரு அவல நிலை தான் வந்து இந்த தரமணி ஸ்டேஷன்ல வந்து நிலவுது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அடுத்து நம்ம வந்து இந்த இப்படி போனோம்னா அதாவது டிக்கெட் கவுண்டர் ஏரியா அப்படிங்கிறது வந்து நம்ம என்ட்ரன்ஸுக்கும் டிக்கெட் கவுண்டர் ஏரியா அப்படிங்கறதும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்க இன்னொரு குற்றச்சாட்டும் வந்து வைக்கப்படுது. அண்ட் இப்போ நம்ம என்டர் பண்ற இப்போ இதுதான் வந்து தரமணி ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். சோ இங்க உள்ள போகும்போது வந்து டிக்கெட் கவுண்டர் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்ட்ரன்ஸை விட ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். அண்ட் டிக்கெட்டுக்கு அந்த டிக்கெட் எடுக்க போற இடம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க பார்க்கலாம். சோ இப்ப பாருங்க, அதாவது வந்து இந்த பகுதியில வந்து ஒரு லைட்ஸே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நைட் டைம்ல குறிப்பா வந்து இந்த மிடில் இப்போ நீங்க பாக்குற இடத்துல வந்து நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து டிக்கெட் கவுண்டர் போற ஏரியா. பட் ஆனா இந்த பகுதியில நைட் டைம்ல கூட லைட்ஸ் வந்து சரிவர எரியாது. அந்த மிடில் இருக்கக்கூடிய ஏரியால வந்து இருட்டா இருக்கக்கூடிய ஏரியா நீங்க பார்க்கலாம். சோ அந்த இடத்துல நைட்ல கூட வந்து லைட்ஸ் வந்து எரியாம ஒரு நிலை தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஏரியாவை அதாவது சதர்ன் ரயில்வேக்கு சொந்தமான இந்த ஏரியாவை வந்து வேற பல காரணங்களுக்காக அதாவது குறிப்பா இது வந்து மாட்டு தொழுவமா கூட சம்டைம்ஸ் வந்து இந்த ஏரியா வந்து யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்ப நம்ம ஃப்ரேம்லயே வந்து பார்க்கலாம் அனிமல்ஸ் இந்த இடத்த வந்து நாய்கள் அது மட்டும் இல்லாம ஆடு மாடு சோ இது போன்ற அனிமல்ஸும் வந்து இந்த ஸ்டேஷனை வந்து பயன்படுத்துற அதாவது இந்த ஸ்டேஷன்ல வந்து இருக்க நிலை தான் வந்து இருக்கு. சோ இதற்கான ப்ராப்பரா வந்து ஒரு செக்யூரிட்டியே இல்ல அப்படின்னே சொல்லலாம். இப்ப வரைக்கும் நம்ம வந்து இந்த ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதே வந்து நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனா இருந்தா நம்மளால ஷூட் கூட பண்ண முடியாது. சோ அந்த அளவுக்கு அங்க செக்யூரிட்டி டைட்டா இருக்கும். பட் இந்த ஸ்டேஷன்ல நம்மள கேட்க ஒரு ஆர்பிஎஃப் கூட இல்ல. அதாவது ஷூட் பண்றது வந்து கேட்கறதுக்கான ஒரு ஆர்பிஎஃப் கூட இல்ல. சோ அந்த நிலைமை தான் வந்து இந்த ஸ்டேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் என்டையரா இந்த ஸ்டேஷன்ல வந்து இந்த அதாவது கழிவுகள் கூட இந்த அனிமல்ஸோட கழிவுகள் கூட இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்ல நீங்க முதல்ல சொன்ன மாதிரி ஃபைன் அதாவது எச்சில் துப்பனா வந்து 500 ரூபாய் அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்னே வந்து சொல்லி இருந்தாங்க. பட் அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து காத்துல விடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு மோசமா இருந்து இருக்கிறது நீங்க பார்க்கலாம். அனிமல்ஸோட கழிவுகள் மட்டும் இல்லாம அந்த எச்சில் துப்பி அதற்கான அதாவது இங்க வரக்கூடிய பேசஞ்சர்ஸும் வந்து சரிவர பராமரிக்காதது அடுத்தபட்சம் அப்படின்னாலும் இதற்கான நடவடிக்கைகளை வந்து சதர்ன் ரயில்வே எதுவுமே எடுக்கல அப்படிங்கறதா வந்து நிதர்சனமான உண்மை. அதாவது இந்த ஸ்டேஷன்ஸுக்கு பராமரிப்பு நடவடிக்கைகளும் சரி பாதுகாப்பு நடவடிக்கைகளும் சரி எதையுமே வந்து சதர்ன் ரயில்வே சரிவர எடுக்கல அப்படிங்கறதா உண்மை. சோதம் சுவாதி தொடர்ந்து பேசலாம். திரு மாரிமுத்து, அதாவது நம்ம இப்போ அந்த காட்சிகளை பார்த்தோம். அந்த தரமணி ரயில்வே ஸ்டேஷனில் அந்த இணைப்பு சாலை நிலையும் அணுகு சாலை நிலை அது மட்டுமல்லாமல் டிக்கெட் கவுண்டர் நிலை அது வந்து இருட்டாக காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நாய்கள் காணப்படுகின்றன. அங்கு எச்சில் துப்பி மிகவும் அசுத்தமாக அதாவது பாழடைந்த சீர்கெட்ட ஒரு நிலையில் அந்த இடம் வந்து காணப்படுகிறது. இப்போ நம்ம அந்த சாலைகளை பொறுத்தவரையில் நெடுஞ்சாலை கிட்ட கேட்டா நகராட்சியை சொல்றாங்க, நகராட்சி கிட்ட கேட்டா ரயில்வே துறை குற்றம் சொல்றாங்க, ரயில்வே துறை கேட்டா ஆகிய நெடுஞ்சாலை துறை சொல்றாங்க. இப்ப இந்த சாலைகள் சரியாக போடுவதற்கும் இதற்கு யார் காரணம், இதை யாரை அணுகுவது? நீங்க வந்து ரயில்வே பயணிகள் நல சங்க தலைவரா இருக்கீங்க, இதற்காக நீங்க என்ன கோரிக்கைகளை வைக்கிறீங்க, இதற்கு யார் பொறுப்பு, என்ன செய்யப்பட வேண்டும்? அதாவது குறிப்பா சொல்றதுன்னா அதிகாரிகளுடைய அசட்டையும் அரசியல்வாதிகளுடைய அக்கறை இன்மையும் தான் இதற்கு காரணம். இது வந்து நம்ம பொதுமக்களோ ஊடகங்களோ இதை வந்து சரி பண்ண முயற்சிக்கலாமே தவிர இதை வந்து சரி பண்ணி தர வேண்டிய கடமை வந்து ரயில்வே துறை அதிகாரிகளுக்கும் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் தான் இருக்குது. ஆனா அவங்க யாரும் இதை பத்தி கவலைப்படுறதாவே இல்லை. இப்ப ஒரு உதாரணமா ஒரு மாசத்துக்கு முன்னால ரயில்வே ஸ்டாண்டிங் கமிட்டி மீட்டிங் சொல்லி இந்த சபர்பன் ட்ரெயினுக்கு உரிய ப்ராப்ளத்தை பேசுறதுக்காக ஒரு உயர்ந்த ஒரு ஹோட்டல்ல வந்து மீட்டிங் நடத்தியிருந்தாங்க. நான் அந்த நிலைக்குழு தலைவர் கூட நமது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு டி.ஆர். பாலு தான் அதுக்கு தலைவரா இருக்காரு. ஆனா நாங்க அங்க பங்கேற்ற போது ஏதோ வந்து அவர்கள் வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் போலவும் நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட் மாதிரி ஏதோ சொல்றதெல்லாம் வேகமாக நோட் செய்து கொண்டார்களே தவிர எதற்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நோக்கத்தில் அவர்கள் நடத்தியதாக நாங்கள் உணரவில்லை. உதாரணமாக தாம்பரத்திலிருந்து அவர்கள் பீச் வரை வந்து அன்னைக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின்ல வந்து எல்லா ஸ்டேஷனையும் செக் பண்றாங்க. அன்னைக்கு வரும்போது எல்லாமே சுத்தமா தான் இருக்கும். சர்ப்ரைஸா இப்ப காமிச்சாங்க தரமணி கீழே இவ்வளவு பெரிய பறந்து விரிந்த இடம் வந்து காலியா இருக்கும்போது ஒரு பெண்மணியோ இல்ல ஒரு குடும்பத்தோட செல்பவர்களோ எப்படி தைரியமாக
உள்ளே சென்று டிக்கெட் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதை களைவதற்கு திட்டமிட வேண்டும். இந்த காலி இடங்களை ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆகவோ இல்லது ஒரு பார்க்கிங் உரிய கார் பார்க்கிங் எதிரில் டைட்டில் பார்க் இருக்கு, அதுக்கு எதிரில் இருக்கிற ஸ்டேஷன் கீழே இருக்கிறதெல்லாம் ஒரு பார்க்கிங் வச்சா மக்கள் நடமாட்டம் இருக்கும், காவலாளிகள் இருப்பார்கள், டிக்கெட் எடுப்பவர்களுக்கு ஒரு அச்சம் இல்லாமல் உள்ள செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இங்கு ரோடும் சரியில்லை, உள்ள இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தெல்லாம் பாருங்கள், ஏதோ ஒரு டாய்லெட் போன்ற ஒரு அந்த கட்டடங்களுடைய தன்மை இருக்கிறது. அவைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். வெளிநாடுகள் எல்லாம் எவ்வளவு முன்னேறிவிட்டன, நன்கு பராமரிக்க வேண்டும். நீங்கள் அதற்கு ஒயிட் வாஷ் ஒழுங்காக அடிக்க வேண்டும், காவலாளிகள் நிறைய இருக்க வேண்டும், வெளிச்சம் நிறைய இருக்க வேண்டும். இதை கேட்கக்கூடியவர்கள் நாம் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் நேரடியாக அதிகாரிகளை அணுகி சரி செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடு மோசமாக இருக்கிறது தான் இதை காட்டுகிறது. இந்த சீர்கேடுகளுக்கெல்லாம் நீங்கள் ரயில்வே பயணிகள் நல சங்க சார்பாக என்னென்ன முறையீடு செய்திருக்கீங்க, என்னென்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க, அதற்காக என்ன பதில் கிடைச்சிருக்கு? பதில் என்பதே அவர்கள் எப்படின்னா, நாங்க ஒண்ணு இல்லைங்க, ராயபுரம் ரயில் நிலையத்தை முனையமாக்க வேண்டும் என்று ஒரு 12 காலமா ஒரு கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கைக்காக பல முறை டெல்லி சென்றிருக்கோம். இங்க இருக்கக்கூடிய தெற்கு ரயில்வேனுடைய உயர் அதிகாரி திரு ராகேஷ் மிஸ்ராவை அவர்களை சந்திக்க வேண்டும் என்று 3 மாதங்களாக ரயில்வே நிலைக்குழு தலைவர் சொல்லியும் கூட எங்களுக்கு அவர்கள் நேரம் ஒதுக்கி தர மறுக்கிறார்கள். அவர்கள் மக்களை நேரடியாக சந்திப்பதை விரும்புவதே இல்லை. ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஒரு மீட்டிங் போடுறாங்க, வராங்க, 4 அறிக்கை கொடுக்கிறாங்க, இவ்வளவுதானே ஒழிய என்ன சீர்கேடு என்பதை அவர்கள் அதை களைவதற்கு தயாராக இல்லை. ஏதோ அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஸ்டேஷன்களை மட்டும் சுத்தமாக வைத்திருப்பார்கள், மீதி சாதாரணமான மக்கள் போய் சென்று வரக்கூடிய ஸ்டேஷன்களையும் மற்றதையும் ஒரு சுத்தமான முறையில் சுகாதாரமான முறையில் அவர்கள் பராமரிப்பதில்லை. இதற்கெல்லாம் காரணம் ரயில்வேயினுடைய நிர்வாகமும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அக்கறையின்மை தான். சென்ற ஆண்டு அதற்கு முந்தைய ஆண்டு ஒரு ப்ரீ பட்ஜெட் மீட்டிங்கில் 57 நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டு. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் 33 பேர் மட்டுமே கலந்து கொண்டார்கள். 33 பேர் மட்டும்தான் ரயில்வேனுடைய குறைகளை அன்றைய தினம் சொல்ல முடியும், தேவைகளை சொல்ல முடியும். ஆளுக்கு ஒரு தேவைகளை சொல்லுகிறார்கள். ஒரு ஒருங்கிணைப்பாக கர்நாடகம் போன்றோம் கேரளா போன்றோம் நம்மளுடைய மக்களுடைய தேவையை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நழுவ விடுகிறார்கள். அவரவர்களுக்கு விருப்பப்பட்டதை பேசிக் கொள்கிறார்கள் தவிர இது போன்ற குறைகளை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லியதாக நாங்கள் நேரடியாகவே நாங்கள் பார்த்தோம். அதில் யாரும் அந்த மாதிரி குறைகளை சொல்ல மறுக்கிறார்கள். இது மாதிரியான சீர்கேடுகளுக்கெல்லாம் சம்பந்தப்பட்ட துறை நிர்வாகிகளின் அக்கறையின்மைதான் காரணம் என்ற கருத்தை நீங்கள் முன்வைக்கிறீர்கள். தொடர்ந்து எமது செய்தியாளர் சுவாதியிடம் பேசுவோம். சுவாதி, நீங்க அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களை சுற்றி நிறைய ரயில் பயணிகள் இருக்கிறாங்க. இப்போ அங்குள்ள ரயில் நிலையத்தில் முறையான எஸ்கலேட்டர், அதாவது நகரும் படிக்கட்டு செய்யப்பட்டிருக்கிறதா, மின் தூக்கி அதாவது லிப்ட் எல்லாம் அங்கு சரியாக இயங்குகிறதா, அங்குள்ள நிலவரம் எப்படி இருக்கு, அங்குள்ள நிலைமை குறித்து அங்கு வருகின்ற பயணிகள் என்ன சொல்றாங்க? சௌதாமணி, இப்போ நம்ம இந்த எலிவேட்டர் இருக்கக்கூடிய இடத்துலதான் இருக்கோம் அப்படின்னு பாக்கலாம். இப்போ நீங்க பின்னாடி பாக்கலாம், பசங்க எலிவேட்டர்ல நடந்து போறாங்க அப்படிங்கறத பாக்கலாம். சோ இந்த எலிவேட்டர்ஸ் எல்லாம் ஒர்க்கே பண்ணல, சும்மா பேர் அளவுல தான் இந்த மின் ஏணிகள் எல்லாமே செயல்படுது அப்படின்னு பாக்கலாம். சோ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் நடந்து போறாங்க பாருங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கறதுனால இவங்க நடந்து போலாம். பட் முதியவர்கள் அப்படின்னு வரும்போது முதியவர்களால இந்த ஸ்டெப்ஸ் ஏற முடியாத ஒரு நிலைமை இருக்கு. அண்ட் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வரும்போது இவங்களுக்கு தேவையான ரேம்ப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இந்த ஸ்டேஷன்ல இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சோ மாற்றுத்திறனாளிகள் இந்த பறக்கும் ரயில்களை பயன்படுத்த முடியாத ஒரு அவல நிலை தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம கூட இந்த ரயில்ல தினந்தோறும் பயணிக்கிற பயணிகள் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட கேட்போம், ஐயா நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, குறிப்பா இந்த பறக்கும் ரயில் நிலையங்கள் அனைத்துமே என்ன மாதிரி பராமரிக்கப்படுது, இந்த பராமரிப்புகள் எந்தனால சதர்ன் ரயில்வே இவ்வளவு அலட்சியமா இருக்கு இந்த பராமரிப்பு படி? அதாவது இந்த தரமணி ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் அங்க சாப்ட்வேர் கம்பெனி நிறைய இருக்கு. நிறைய ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 5000-10,000 பேர் போயிட்டு இருக்காங்க. இதுக்கு எஸ்கலேட்டர் ஒர்க் பண்றதே கிடையாது. சரி, லிப்ட் வச்சிருக்காங்க, லிப்டும் ஒர்க் பண்றது கிடையாது. பசங்க, பேஷண்ட்ஸ், ஆர்ட் பேஷண்ட்ஸ், ஐ எம் ஆல்சோ ஆர்ட் பேஷண்ட், ஒவ்வொரு வாட்டியும் ரொம்ப சிரமப்பட்டு தான் நான் மேலே ஏறி போறோம், கீழே இறங்கி வரேன். அது அதிகாரிங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த ஸ்டேஷன் கிடையாது, எல்லா பறக்கும் ஸ்டேஷன்லயும் பாத்தீங்கன்னா கேட்பாரட்டு கிடக்குது. அதிகாரிகள்லாம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியல, ஆபீஸ்லயே உட்காந்துருக்காங்க. அவங்க ஸ்டேஷன்ல ஒரு லுக் பார்த்தா தான் தெரியும் அவங்களுக்கு. அவங்க வர்றதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தா நமக்கெல்லாம் மனசு அடிச்சுக்கிறா, இவ்வளவு மோசமா இவ்வளவு ஸ்டேஷன் வச்சிருக்காங்களா, இவ்வளவு பில்டிங்லாம் இவ்வளவு இதாக கட்டிட்டு கடைசியில் பாத்தீங்கன்னா வர நாயங்கியும் உள்ள ஸ்டேஷன் வர்றதுக்கு பாத்தீங்க, நீங்களே பாத்துருப்பீங்க எவ்வளவு நாயங்க உள்ள இருக்கு. எல்லாம் பயந்துட்டே வர வேண்டியது, கடிச்சிருமா அப்படின்ட்டு. அவ்வளவு ஒஸ்ட் ஸ்டேஜ்ல வச்சிருக்காங்க. எல்லாம் ஜிஎம் எல்லாம் இங்கதான் இருக்காங்க, மெட்ராஸ் இதுல தான் இருக்காங்க. அவங்க எல்லா கண்ட்ரி ஏன் இதை இவ்வளவு ஆக்ஷன் எடுக்காம இப்படி இருக்காங்கன்னு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுதி பண்ணா அதுக்கு ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஒரு கம்ப்ளைண்ட் ஜிஎம்க்கு போட்டா கூட அது சும்மா ஜஸ்ட் யூ ஆர் புட்டிங் இன் தி டஸ்ட்பின்,
there is no action taken by the executives. அந்த மாதிரி ஒரு கேட்பாராட்டு நிலைமை இருக்கு. ஜனங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா பண்ணணும், நல்லது பண்ணணும் அந்த எண்ணமே கிடையாது. வரணும் அவங்க சம்பளம் வாங்கினாங்க, போனாங்க, வேலையை பார்த்துட்டு முடிச்சுட்டு போறாங்க ஒழிய ஜனங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஒரு டெண்டன்சி பண்ணி பாருங்க. ரோடு பாத்தீங்கன்னா மேடும் குழியுமா இருக்கு, நடந்தே போக முடியல. எவ்வளவு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 வெஹிக்கிள்ஸ் வருது சாஃப்ட்வேர் பசங்களை அழைச்சிட்டு போறதுக்கு கொண்டு வர்றதுக்கு. அந்த ரோடு பாத்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்கு. அது என்ன வந்து இவ்வளவு பாப்புலேட்டட் இது ஜங்ஷன்ல வந்து இந்த மாதிரி இவ்வளவுதான் இருக்காங்கன்னு ரொம்ப வருத்தமா இருக்குமா. அது யாரும் ஏதோ நீங்க தந்தியில வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, அது அட்லீஸ்ட் அதிகாரிங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ஷன் எடுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட். கண்டிப்பா சார், தேங்க்யூ சார். அடுத்து நீங்க சொல்லுங்க, பார்க்கிங்க பொறுத்தவரையில இங்க எப்படி இருக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம டிக்கெட் கவுண்டர் ஏரியால நீங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படிங்கிறது. டிக்கெட் கவுண்டர் நம்ம என்ட்ரன்ஸ் இருந்து 1 கிலோமீட்டர் உள்ள வரணும். கண்டிப்பா நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட் தான், அதோட ஸ்டாப் உள்ள வர முடியாது. அங்கிருந்து நடந்தா வரணும். 7:30 வரைக்கும் ஓகே, அதுக்கு மேலே உள்ள வர முடியாது. சில பேர் அங்கே தண்ணி அடிக்க உட்காந்துட்டு அது ஒன்றும் வசதி இல்லை. ரெண்டாவது 2 வீலர் பார்க்கிங் இருந்தது, பேமெண்ட் கட்டிட்டு பார்க் பண்ண ரெடி, பட் இங்கே கிடையாது. என்னோட ஸ்பெண்டர் பஸ் வந்து காணாம போயிடுச்சு. இங்கே வந்து கேட்டதுக்கு நீங்க பார்க்கிங் வசதி கிடையாது சார், நீங்க விட்டீங்கன்னு கேட்டாங்க. எங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும் அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது சார், பார்க்கிங் வசதின்னு சொல்லிட்டாங்க. என் வண்டிக்கு என்ன முடியும்னு தெரியல. அட்டாச்மெண்ட் அதோட அதெல்லாம் நைட்ல சுத்தமாக வர முடியல. ஜென்ஸே பயமாகுது, லேடிஸ் வரது ரொம்ப கஷ்டமான விஷயம் மேடம். இங்கே ரொம்ப தூரம் சார். அடுத்து சார் எல்லாருக்கும் வாய்ப்பு வந்து கொடுக்கப்படுது, எல்லாருக்கும் வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்கப்படுது. அடுத்து ஐயா நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து இங்க வந்து டெய்லி இந்த ரயிலை யூஸ் பண்றீங்க, அண்ட் நீங்க வந்து அலுவலகங்களுக்கு செல்லும் போது என்ன மாதிரி, குறிப்பா மழை காலங்கள் எல்லாம் வரும்போது இந்த சாலைகள் வந்து எப்படி இருக்கு, இந்த ஸ்டேஷனோட மெயின்டெனன்ஸ் மழை காலத்துல எப்படி இருக்கு? ரொம்ப ஒஸ்டா இருக்கு. சர்வீஸ் ஓவர் சர்வீஸ். நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கிடையாது, ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிடையாது, ஒரு கான்ஸ்டபிளும் கிடையாதுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு சேஃப்டியே கிடையாது. பாத்தீங்கன்னா ஒரு லைட் கூட இருக்காது. 8 o'clock 7 o'clock வந்தீங்கன்னா ஒரு லைட்ஸ் கூட இங்க கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா பிபிஓ இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு, ஐடி கம்பெனி நிறைய இருக்கு, இவ்வளவு ரெவன்யூ வருது, ஆனா வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஒஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரே இந்த எக்ஸ்லேட்டர் எதுவுமே ஒர்க் ஆகாது, லிப்ட் ஒர்க் ஆகாது. ஹேண்டிகேப்பா நிறைய பேர் இருக்காங்க எங்க கம்பெனில. பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஹேண்டிகேப் பீப்புள் ஒர்க் பண்றாங்க. பாத்தீங்கன்னா ரைட் டைம்ல அங்க போக முடியாது. சார் கழிப்பறை வசதிகள், குடிநீர் வசதிகள் ஒண்ணுமே கிடையாது. சர்வீஸ் ஒண்ணுமே கிடையாது, கிளினிக் கிடையாது. ரோடு வந்து ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 பீப்புள் ஒர்க் பண்றாங்க இந்த ட்ரெயின்ல. வந்துட்டு ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 5 o'clock பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு 6,000-7,000 பீப்புள் டிராவல் பண்றாங்க. தாமரத்துல இருந்து வராங்க, இதுல இருந்து திருவத்தூர்ல இருந்து வராங்க, நிறைய வராங்க, ஆனா சேஃப்டியே கிடையாதுங்க. ஓகே சார். அதாவது சௌதாமணி, இப்போ நீங்க பாக்கலாம் இந்த ரயில்வே நிலையத்தோட அவல நிலையம் வந்து அவங்க எல்லாம் எடுத்து வச்சதை பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய எலிவேட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணாதனால மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் வந்து இதை யூஸ் பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லாம முதியவர்கள், ஹார்ட் பேஷண்ட்ஸ், இவங்க எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது இப்போ நீங்க பாக்கலாம், நானும் வந்து இந்த எலிவேட்டர்ல வந்து ஏறி போற ஒரு நிலைமை தான் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லாம. அது மட்டும் இல்லாம பார்க்கிங் வசதிகள் வந்து இங்க இல்லாத காரணத்தால வந்து அவங்க வண்டிகள் எல்லாம் வந்து தொலைஞ்சு போற ஒரு அவல நிலைமை வந்து இருக்கு அப்படின்னு வந்து இங்க இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ் வந்து சொல்றாங்க. சோ பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் வந்து ஏற்படுத்தி தரப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அடிப்படை வசதிகள், குடிநீரும் கழிப்பறையும் வந்து மக்களோட அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ரெண்டையும் கூட இங்க இருக்கக்கூடிய ரயில்வே நிலையங்களால வந்து பூர்த்தி செய்ய முடியல. இதற்கான அதிகாரிகள் வந்து இது தொடர்பா அதிகாரிகளுக்கு வந்து பல முறை புகார் அளித்தும் புகார்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கறத பாசஞ்சர்ஸோட ஒரு கம்ப்ளைண்டா இருக்கு. சௌதாமணி, சுவாதி தொடர்ந்து பேசலாம். நேர்களே, சென்னையில் பறக்கும் ரயில் நிலையங்களில் போதிய பராமரிப்பின்றி காணப்படுகின்ற அவல நிலையை நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டுமன்றி பயணம் செய்கின்ற பயணிகள் அங்குள்ள நிலையை எப்படி சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சென்னையில் காணப்படும் பறக்கும் ரயில் நிலையங்களின் அவல நிலை குறித்து நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அங்குள்ள கள தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுவாதி உள்ளார் மற்றும் அரங்கத்தில் ரயில் பயணிகள் நலச்சங்கத்தின் தலைவர் திரு மாரிமுத்து அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக அரங்கத்தில் இணைந்துள்ளார். இப்போது செய்தியாளர் சுவாதியிடம் பேசுவோம். சுவாதி, அதாவது பறக்கும் ரயில் நிலையத்தில் காணப்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகள், குடிநீர் பிரச்சனை, கழிவறை பிரச்சனை, சாலைகள் போதிய பராமரிப்பு இன்றி இருப்பது, வாகனங்கள் பார்க்கிங் இடமில்லை, இப்படி நிறைய பிரச்சனைகள் சொன்னீங்க. அடுத்ததா
அங்கு வேற என்னென்ன பிரச்சனைகள் காணப்படுகிறது? அதாவது மழை பெய்யும் போது அங்கு மழை நீர் தேங்கி கொசுக்கள் உற்பத்தி செய்து ஒரு சுகாதாரமற்ற நிலை காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கழிப்பறை வசதி இல்லாததால் 6 மணிக்கு மேல் இருக்கின்ற கழிப்பறைகள் பூட்டி வைக்கப்பட்டுள்ளதால் 6 மணிக்கு மேல் வருகின்ற பயணிகள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை அங்கேயே நிறைவு செய்து விடுவதால் அங்கு ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நோயாளிகள் அங்கு திடீரென்று ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டால் ஒரு அவசர உதவிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுக்காக ஒரு சின்ன ஒரு மருந்தகம் கூட அங்கு இல்லை என்கிற ஒரு நிலைமை கூட காணப்படுகிறது. இது மாதிரியாக வேறு என்னென்ன பிரச்சனைகளை அங்கு வருகின்ற பயணிகள் சந்திக்கிறார்கள்? சௌதாமணி, நீங்க சொன்ன மாதிரி மழை காலத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பறக்கும் ரயில் நிலையங்கள் அப்படின்னா எல்லாமே ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்தை இருக்க முடியாது. குறிப்பா அந்த இணைப்பு சாலைகள், அதாவது ரோட்ல இருந்து ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய அந்த இணைப்பு சாலைகள், இந்த சாலைகள் முழுவதுமே சரிவர பராமரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான கான்ட்ராக்ட் கார்பரேஷன் கிட்ட கொடுத்திருப்பேன், அதை வேற ஒரு பிரைவேட் கன்சர்ன் கிட்ட கொடுத்திருந்தாலும் அந்த சாலைகள் எல்லாம் இதுவரை போடப்படவில்லை அப்படிங்கறத ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. மழை காலத்துல அதுவும் குறிப்பிடும்படியா பாத்தீங்கன்னா சாக்கடை நீர் வேற, அந்த மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய மழை நீர்ல அந்த சாக்கடை நீர் வேற கலக்கிறத இங்க இருக்கக்கூடிய பயணிகள் குற்றம் சாட்டுறாங்க. சோ அதனால இங்க சுகாதார சீர்கேடு நிலவும் ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதாவது மழை நீர் வடிகால் சரிவர அமைக்கப்படாததுனால இந்த பகுதியில கொசு உற்பத்தியும் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஈவினிங் டைமுக்கு மேல இந்த ஏரியாஸ்ல, அதுவும் குறிப்பா ரெய்னி சீசன்ல எல்லாம் அதிக அளவுல கொசுக்களோட தொல்லை இருக்கிறதாவும் இங்க பயணிகள் தரப்புல இருந்து ஒரு குற்றம் சாட்டிட்டாங்க. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி கழிப்பறை வசதிகள் அப்படின்னு சொன்னா நீங்க 6 மணிக்கு மேல கழிப்பறையை பூட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அது அப்படி இல்லைன்னு அந்த மேக்சிமம் ஸ்டேஷன்ல மார்னிங் டைம்லயே இந்த கழிப்பறை சரிவர இயக்கப்படல அப்படிங்கறதுதான் பொதுமக்களோட குற்றம் சாட்டா இருக்கு. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா அவசர உதவிக்கான ஒரு மருத்துவமனை அப்படின்னு சொல்லி, அதாவது ஒரு மருத்துவ உதவி, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னு பண்றதும் இந்த இது போன்ற ரயில் நிலையங்கள்ல எதுவுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லும். இங்க ரயில்வே டாக்டரோ இல்ல ஃபர்ஸ்ட் எய்டுக்காக ஒரு நர்ஸோ ஒரு யூனிட்டோ இங்கெல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லும். சோ இங்கெல்லாம் விபத்து நடக்கும் பட்சத்துல அவங்க இங்க அருகாமையில இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு தான் செல்ல முடியுமே தவிர இங்க ரயில் நிலையங்கள்ல ரயில்வே மருத்துவர் அப்படிங்கறது யாருமே இல்ல அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா வேற பல பிரச்சனைகள் அப்படின்னு நீங்க கேட்டப்போ இங்க சமூக விரோதிகளோட கூடாரமா மாறிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முக்கியமா இரவு நேரங்கள்ல சரியான மின் விளக்குகள் எரியப்படவில்லை அப்படின்னு சொல்லலாம். சோ இதனால சமூக விரோதிகளோட கூடாரமா இது மாறி இருக்கு. அந்த குறிப்பா 7:30 மணிக்கு மேல இரவுல இந்த 7 மணிக்கு மேல இங்க அதாவது மது அருந்துதல் போன்ற பல்வேறு தீய பழக்கங்கள் எல்லாம் இந்த ரயில்வே நிலையங்கள்லயே செய்யப்படுறதா பொதுமக்கள் தரப்புல இருந்து குற்றம் சாட்டிட்டாங்க. சோ இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். குறிப்பா பெண்களுக்கான பாதுகாப்பு, அதாவது இங்க இருக்கிறதெல்லாம் ஐடி செக்டார்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற காரணத்தினால பெண்களும் அதுல அதிக அளவுல வேலை பார்க்கறாங்க. அதாவது இந்த பறக்கும் ரயில் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல அருகாமையில பெண்கள் இருக்கக்கூடிய இந்த ஐடி செக்டார்ஸ்ல அதிக அளவுல பெண்களும் வேலை பார்க்கறாங்க. சோ இதனால பாத்தீங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது 7 மணிக்கு மேல இங்க கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லும். ஒரு விமன் பிசிஏ கூட இங்க 7 மணிக்கு மேல பார்க்க முடியல. சோ பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆபத்து அப்படின்னா இது போன்ற ரயில் நிலையங்களை அவங்களுக்கான ஒரு காவல் அதிகாரியோ இல்ல காவலர்களோ இங்க யாருமே இல்ல அப்படிங்கறதா சொல்லும். சோ இது போன்ற ரயில் நிலையங்கள் இரவு நேரங்கள்ல பெண்களுக்கு முழுக்க பாதுகாப்பே இல்லாத ஒரு அவல நிலை தான் இது இங்க இருக்கக்கூடிய ரயில் நிலையம் மட்டும் இல்ல, இது போன்ற இருக்க 17 அந்த ரயில் நிலையங்களையுமே இதே நிலைமை தான் நீடிக்குது. சௌதாமணி, சுவாதி, தொடர்ந்து பேசலாம். இப்போது நமது அரங்க விருந்தினர் திரு மாரிமுத்து அவர்களிடம் பேசுவோம். திரு மாரிமுத்து, இப்ப செய்தியாளர் சொன்னதுல பல விஷயங்களை சொன்னாங்க. அதுல நம்ம முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது கழிப்பறை கண்டிப்பாக பயணிகளுக்கு முக்கியமான தேவையான ஒன்று. ஆனால் பல ரயில் நிலையங்களில் கழிப்பறையே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. இப்ப கழிப்பறை இது மாதிரி இல்லாததற்கு, பராமரிக்கப்படாததற்கு ரயில்வே துறை தான் காரணமா, இல்ல அவங்க டெண்டர் விட்டு அந்த டெண்டர் எடுத்தவங்க ஒழுங்கா செய்யலையா? இதற்கு என்ன காரணமா சொல்லப்படுகிறது? இதற்கு ரயில்வே துறை தான் காரணம். பறக்கும் ரயில் திட்டம் உபயோகம் இல்லாமல் ரயில்வே துறை நிர்வாகிகளை நம்ம கேட்டோம்னா இதை நாங்க டெண்டருக்கு விட்டுறோம், அவங்க தான் ஒழுங்கா செய்யல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டெண்டர் எடுத்தவங்களை கேட்டா எங்களுக்கு சரியா பணம் கொடுக்கப்படதில்லை, பட்டுவாடா செய்யப்படுதில்லை, அதனாலதான் இது மாதிரி ஒரு நிலை நடக்கிறது. டெண்டர் எடுத்தவங்க சரியா செய்யலைன்னா அதை சரி பண்ண வேண்டிய கடமை ரயில்வே துறைக்கு தானே இருக்கு. டெண்டர் விட்டுட்டு அதோட அந்த டெண்டர் எடுத்தவருக்கு அந்த ரயில் நிலையம் சொந்தம் அப்படி அல்ல. ஏன் அதை பராமரிக்க வேண்டியது ரயில்வே துறை தான். ரயில்வே துறை மக்கள் மீது அக்கறை கொண்டு திட்டங்களை வகுப்பதில்லை.
இந்த பராமரிப்பு பணிகளை கவனிக்காமல் இருப்பதும் அவர்களே திட்டம் போடலாம் இல்ல. இவ்வளவு பெரிய இடம் கீழே இருக்குது, டிக்கெட் எடுக்க போகக்கூடிய அந்த கவுண்டருக்கு போகக்கூடிய பாதைகளில் இருபுறமும் கடைகளை அமைத்து அவர்களும் வந்து கடைகளுக்கு லைட் போடுவாங்க. ஒரு சின்ன சின்ன கடைகளை வச்சா ஜனங்க பயம் இல்லாம அந்த டிக்கெட் கவுண்டருக்கு போயிட்டு மேல படியில ஏறுற வரைக்கும் அவர்களுக்கு வந்து வெளிச்சமும் அதிக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தால் இந்த பறக்கும் ரயில் திட்டத்தை மக்கள் பயன்படுத்துவார்கள். உதாரணத்துக்கு வந்து இப்ப மயிலாப்பூருக்கு போறதுனா வந்து டக்குன்னு போவாங்க, ஏன்னா அது மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் இருக்கு. ஏறதுக்கு இறங்குறதுக்கு வந்து படிக்கட்டு இருந்தா கூட ஜனங்க வந்து பயம் இல்லாம போகும். மற்ற ரயில்வே நிலையங்கள்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. அப்ப வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. அந்த பாதுகாப்புக்கு அங்க பார்த்தோம்னா எந்த விதமான சான்ஸ் இல்ல. அவ்வளவு விசாலமா இருக்கு. கீழே யாருமே இல்ல. ஒரு ஆள் நடந்தா ரொம்ப தூரத்துல இருந்தாலும் தெரியும். ஒரு பெண்மணி தனியா நடந்து போக முடியாது. வயதானவங்க அந்த எஸ்கலேட்டர்ல வேலை செய்யாத நேரத்தில் எப்படி ஏற முடியும்? இது எல்லா ரயில் நிலையங்களில் வந்து எஸ்கலேட்டர் வந்து பராமரிச்சு அது ஆன் கண்டிஷன்ல இருக்கணும். இப்ப ஏன் அவங்களால முடியாது? இப்ப எக்மோர்ல வந்து எஸ்கலேட்டர் ரிப்பேர் ஆகிறது இல்லையே. தினசரி வந்து பறக்கும் மற்ற ரயில் நிலையங்களில், அதாவது அங்குள்ள மற்றுள்ள ரயில் நிலையங்களில் தேவையான பராமரிப்பு பணிகளை, தேவையான வசதிகளை வந்து அங்குள்ள ரயில்வே துறையினர் செய்யும் போது இங்கு மட்டும் அவங்க ஏன் செய்யல? நீங்க இது குறித்து பேசுனீங்களா? அதாவதுங்க எல்லா இடத்துக்கும் சேர்த்து பிக் பாஸ் வந்து சதன் ரயில்வே அது சென்னையில தான் இருக்கு. தலைமையகம் வந்து அது வேற கொச்சியில இல்ல, வேற எந்த நாட்டிலும் இல்ல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு, சென்னையில இருக்கு. அவங்க பராமரிப்புக்கு கீழே இருக்கக்கூடிய எக்மோர் ரயில் நிலையத்தில் எல்லா எஸ்கலேட்டரும் வேலை செய்து அவங்க பராமரிப்புல இருக்கக்கூடிய பராமரிப்பு சுணக்கம், அதாவது அதற்கு முக்கியத்துவம் அவர்களுக்கு வந்து எப்படின்னா அதிகாரிகள் வந்து ஒரு முதலாளித்துவம் போல, அதாவது வந்து எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்கக்கூடிய இடம் வந்து வருமானம், பறக்கும் ரயில் வந்து வருமானம் இல்லை. வருமானத்தை பத்தி இவர்களுக்கு என்ன அக்கறை? மக்களுக்கு தேவையான செயல்களைத்தான் செய்வதற்கு அதிகாரிகளை ஒழிய ரயில்வே துறைக்கு உரிமையாளர்களாக எந்த அதிகாரிகளும் வந்து அரசு நியமிப்பதில்லை. அவர்கள் உரிமையாளர்கள் போல் இருந்து கொண்டு MRTS வருமானம் இல்லை என்பதால் அதனுடைய எஸ்கலேட்டர் பரவாயில்ல, அங்கு கீழே காவலாளி இல்லையா பரவாயில்ல, கழிப்பறை சரியில்லையா பரவாயில்ல. இவர்கள் யார்? இவர்கள் அப்பன் வீட்டு சொத்தில் இருந்தா தருகிறார்கள். மக்களுக்குரிய விஷயங்களை தீர்மானிக்கின்ற பொழுது லாப நோக்கத்தை அரசே பார்க்க கூடாது. அதிகாரிகளுக்கு இதில் தேவையில்லை. அவர்களுக்கு வந்து மக்களுக்கு எது தேவை அதைத்தான் உணர வேண்டும். இப்பொழுது கூட அவர்கள் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள், தாம்பரத்தை முனையமாக மாற்ற வேண்டும் என்று. வரவேற்கக்கூடிய விஷயம். ஆனால் தாம்பரத்தில் இருந்து வடக்கு நோக்கி செல்லக்கூடிய ரயில்களை அங்கிருந்து இயக்கினால்தான் அந்த தாம்பரவாசிகளுக்கு அது வந்து லாபமாக இருக்கும். அங்கிருந்து தெற்கு நோக்கி போகக்கூடிய ரயில்களை இயக்குவதனால் மக்களுக்கு பெரிய சிரமங்கள் வரும். அவர்களுக்கு சிரமங்களை பற்றி எல்லாம் அக்கறை இல்லை. திட்டங்கள் திட்ட வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும், அது மக்கள் பயன்பாட்டுக்கு உபயோகம் இருக்கிறதா என்பதை கூர்ந்து கவனிக்கக்கூடிய அறிவுமிக்க அதிகாரிகள் வந்து நம்மளுக்கு இல்லாமல் போனதும், அக்கறை இல்லாத நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய செயல்பாடும் தான் நாம் அனுபவிக்கக்கூடிய ரயில்வே துறையின் மூலமாக அனுபவிக்கக்கூடிய அத்தனை சிரமங்களுக்கு காரணம். இவர்கள் இருவரும் உண்மையாக உணர்ந்து செயல்பட்டால் இதுபோன்ற பிரச்சனைகளை அவர்களால் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு ரயில் நிலையத்தையும் ஒவ்வொரு தனியாருடைய பராமரிப்புக்கு தந்து பார்க்கட்டும். அவர்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் பார்த்து இவர்கள் வெட்கி தலகுனிய வேண்டும். ரயில்வே துறையை தனியார் மயமாக்க தான் சால சிறந்தது சொல்றீங்களா? கண்டிப்பாக தனியார் துறையாக ஆக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த ரயில் நிலையங்களின் கீழே உள்ள பராமரிப்பு பணிகளை, காலி இடங்களை ஏதாவது ஒரு வாடகை என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஐடி செக்டருக்கும் உயர்ந்த தொழில் நிறுவனங்களுக்கோ கொடுத்தால் அவர்கள் அதை வருமானம் வரக்கூடிய வாய்ப்பாக மாற்றுவார்கள். மக்கள் அச்சமில்லாமல் உள்ள செல்லக்கூடிய சூழ்நிலை வகுத்து கொடுப்பார்கள். நமது மாநகராட்சியும் வந்து அணுகு சாலைகளை எல்லாம் சரியான முறையில் பராமரித்து மக்கள் சென்று வருவதற்கும் வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஒரு முறையான பராமரிப்பை ஏற்படுத்தி தந்தார்களேயானால் நிச்சயமாக MRTS வந்து மக்களுடைய முழு பயன்பாட்டுக்கு வரும். இப்பொழுது அது மக்களுடைய பயன்பாட்டில் 20% தான் பயன்படுத்துகிறார்கள். அதனை அதிகப்படுத்துவதற்குரிய வழிமுறைகளை ரயில்வே நிர்வாகமும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் தான் அவர்களிடம் பேச முடியும். நமது MLAக்கள் போய் பேசினால் கூட அதை அக்கறையாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் வந்து ஒரு பார்மாலிட்டியாக மக்கள் உறுப்பினர்களுடைய கருத்துக்கு அளிப்பதாக நாங்கள் உணரவில்லை. ஏன்னா நேரடியாகவே நாங்கள் ப்ரீ பட்ஜெட் மீட்டிங் இங்க நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறோம். அவர்கள் ஏதோ இவர்களை வந்து ஒரு உதாசீனமாகத்தான் இருக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். உண்மையான அக்கறை கொண்டவர்கள் தான் ரயில்வே போர்டு மெம்பர் எல்லாம் வர வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய நமது அரசியல் அமைப்பில் எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த ரயில்வே நிலைக்குழு உறுப்பினர், ரயில்வே கன்சர்வேட்டிவ் கமிட்டி பெற்றுக்கொண்டு மக்களுடைய பணிகளில் அக்கறை செலுத்துவதாக தெரியவில்லை. உண்மையான மக்கள் அமைப்புகளுக்கு அது போன்ற வாய்ப்புகள் வழங்கி ஒவ்வொரு திட்டங்கள் தீட்டப்படுகின்ற பொழுது மக்களுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் மட்டுமே
இது போன்ற விஷயங்களை களைய முடியும். அத்தனை எம்ஆர்டிஎஸ் ரயில் நிலையங்கள் கீழே உள்ள இடங்கள் அவ்வளவு பறந்து விரிந்த இடங்களை வருமானம் வரக்கூடியதாக மாற்றக்கூடிய அறிவும் ஆற்றலும் பெற்ற அதிகாரிகள் வர வேண்டும். அரசியல்வாதிகள் அதில் அக்கறை செலுத்த வேண்டும். மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் சென்று வருவதற்கு அத்தனை நிலையங்களிலும் எஸ்கலேட்டர் இயங்க வேண்டும். சைனா போன்ற ஊர்களில் எல்லாம் அத்தனை ரயில்வே நிலையங்களும் எஸ்கலேட்டர் உண்டு. 1க்கு 2, 3 என்று இருக்கிறது. இங்கு 1 இருக்கிறது. அந்த 1 கூட இயங்காமல் அந்த மாணவர்கள் ஏறி சென்ற அவலத்தை பார்த்தோம். ஒரு வயதானவர்கள் எப்படி ஏறுவார்கள்? இப்ப உங்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னா எக்மோர்ல ஒரு 2-3 எஸ்கலேட்டர் இருக்கு. எவ்வளவோ பயன்படுத்துறாங்க. அங்கெல்லாம் அது ரிப்பேர் ஆகுறது இல்லையே. திரு மாரிமுத்து தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, அதாவது சென்னையில் உள்ள மாடி ரயில் நிலையங்களில் காணப்படுகின்ற இது மாதிரியான அவல நிலைக்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் அக்கறையின்மைதான் காரணம் என்ற கருத்தை முன்வைக்கிறார். இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை குறித்து நாம் மீண்டும் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மாநகரில் காணப்படுகின்ற பறக்கும் ரயில் நிலையங்களின் நிலை என்ன, அதில் காணப்படுகின்ற அவலங்கள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுவாதி காத்திருக்கிறார். அதுபோல அரங்கத்தில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக பயணிகள் நல சங்கத்தின் தலைவர் திரு மாரிமுத்து அவர்கள் நம்முடைய இருக்கிறார். இப்போது செய்தியாளர் சுவாதியிடம் கேட்போம். சுவாதி, இப்போ நிறைய விஷயங்கள், அதாவது பறக்கும் ரயில் நிலையங்களில் காணப்படுகின்ற பல்வேறு விஷயங்களை என்னென்ன அவல நிலை காணப்படுகிறது சொன்னீங்க. அடுத்ததா பாதுகாப்பு. ஒரு பயணிக்கு பாதுகாப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று, அதுவும் பெண்களுக்கு. இப்ப பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பகல் நேரத்திலேயே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற போது ரயில் நிலையத்தில் நம்ம இரவு நேரங்களில் நம்ம சொல்லவே வேண்டாம். அங்கு அதாவது அங்குள்ள பறக்கும் ரயில் நிலையங்களில் பெண்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு காணப்படுகிறது? நீங்க குறிப்பா அதாவது நம்ம என்ட்ரன்ஸுக்கும் டிக்கெட் கவுண்டருக்குமே அவ்வளவு கேப் இருக்கு. அதுவும் அந்த கேப்ல பகல்லையே நான் உங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடி காமிச்சிட்டேன். பகல்லையே எவ்வளவு இருட்டா இருந்தது அப்படிங்கறது நீங்க பாத்துட்டீங்க. அந்த இரவுல சொல்லவே வேணாம். அதாவது அந்த பகுதியில நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து அந்த பகுதியில நம்ம என்ட்ரன்ஸ்ல இருந்து டிக்கெட் கவுண்டர் போற பகுதி வரைக்குமே இருட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த பகுதியில மின் விளக்குகளை போட இல்லையா இல்ல போடவே இல்லையா அப்படிங்கிற ஒரு அவல நிலையை நிலவுது அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்க டிக்கெட் வாங்க போற அந்த இடமே அவங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு இல்லாத ஒரு இடமா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த பகுதியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இது போன்ற ரயில் நிலையங்கள்ல ஒரு ஸ்கேனர்ஸோ இல்ல ஒரு மெட்டல் டிடெக்டர்ஸோ எதுவுமே இல்ல அப்படிங்கிறத சொல்ல வேண்டும். அண்ட் முக்கியமா நம்ம சுதந்திர தினம், அது மட்டும் இல்லாம குடியரசு தினம் போன்ற இந்த முக்கிய தினங்கள் இருக்கும்போது சிட்டி முழுவதுமே சிட்டி முழுவதும் இல்ல தமிழ்நாடு முழுவதுமே ஹை அலர்ட்ல இருக்கும்போது அப்பொழுது கூட இது போன்ற இந்த ரயில் நிலையங்கள்ல ஒரு ஸ்கேனர்ஸோ மெட்டல் தீவிரவாதிகள் அவங்க அதாவது துறையினர் எதிர்கொள்ள எந்த விதமான நடவடிக்கைகள் இது போன்ற இந்த பறக்கும் ரயில் நிலையங்கள்ல எதுவுமே அமைக்கப்படல அப்படின்னே பார்க்கலாம். வழக்கமா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேக்ல எல்லாம் சென்ட்ரலா இருக்கட்டும், எக்மோரா இருக்கட்டும், இங்கெல்லாம் செக்யூரிட்டி ஹை அலர்ட்ல இருப்பாங்க. ஸ்கேனர்ஸ், மெட்டல் டிடெக்டர்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம உடைமைகள் எல்லாம் செக் பண்ணுவாங்க. ஆனா இது போன்ற ரயில் நிலையங்கள்ல அந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அந்த முக்கியமான தினங்கள் நடக்கிற அப்பொழுது கூட இங்க எந்த செக்யூரிட்டியுமே இல்ல அப்படிங்கிறத ஒரு நிதர்சனமான உண்மை. சோ இதனால இந்த ரயில்வே நிலையங்களை பயன்படுத்தி சமூக விரோதிகள் ஈஸியா சென்ட்ரலுக்கோ இல்ல பார்க்குக்கோ இல்ல போர்ட்டுக்கோ இந்த ஏன்னா இதுக்கு கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால சோ இவங்க இங்க ஏறி அழகா அவங்க சென்ட்ரலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ இதனால தீவிரவாத அச்சுறுத்தல்களுக்கு பாதுகாப்பு படையினர் எந்த விதத்திலையும் இங்க பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளல அப்படின்னு சொல்ல வேண்டும். பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கே சுவாதியிடம் தொடர்ந்து பேசலாம். அவர் பேசியதிலிருந்து அதாவது பாதுகாப்பு குறைபாடு காணப்படுகிறது. அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் பெண்களுக்கு முக்கியமாக அங்கு அறவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறார். அதாவது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் காணப்படுகிற நிலையை நாம் பார்க்கும்போது அங்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போது நம்ம அரங்க விருந்தினர் திரு மாரிமுத்து அவர்களிடம் பேசுவோம். சார், அடுத்தது முக்கியமாக மருந்தகங்கள். இப்ப எக்மோர் அண்ட் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா இது மாதிரி இடத்துல
பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கூட, ஒரு முதல் உதவி சிகிச்சை மையம் ஒரு சிறிய அளவில் கூட இல்லை. சமீபத்தில் கூட, அதாவது கடந்த திங்களன்று ஒரு பயணிக்கு திடீரென ஸ்ட்ரோக் வந்துடுச்சு. ஒரு மருந்து உதவிக்காக எதுவுமே அங்கு இல்லை. அது மட்டுமல்லாமல் ரயில்வே பாதுகாப்பு போலீசார் கூட அங்கு உதவிக்கு அவருக்கு உதவி செய்வதற்காக இல்லை. இது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்ப ரயில்வே தரப்பு கிட்ட கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவமனைகள் எக்மோர் சென்ட்ரல் போன்ற ரயில் நிலையங்களில் மருந்துகளை வைக்கத்தான் முன் வருகின்றார்கள். இங்கு அப்படிப்பட்ட நிலை இல்லை அப்படிங்கிற மாதிரி. சோ இதெல்லாம் செய்வதற்கு யார் முன்வர வேண்டும்? நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும்? அதாவது இதுக்கெல்லாம் காரணம் என்றது மாடி ரயில் நிலையத்தினுடைய கீழ்ப்பகுதி முழுவதும் பெரிய பகுதியாக காலியாக இருக்கிறது. இது எல்லாமே இந்த கெனால் பக்கத்திலேயே இந்த ஸ்டேஷன்கள் அமைந்திருப்பதால் மக்கள் அந்த இடத்துல நெருக்கமா வசிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. சோ கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியை உபயோகப்படுத்தக்கூடிய பகுதியாக மாற்றினால் மட்டும்தான் இதற்கு தீர்வு வரும். இதற்கு ரயில்வே துறை அதிகாரிகள் தங்களுடைய நுட்பத்தை பயன்படுத்தி அதற்கு ஏதாவது ஒரு திட்டங்களை தீட்டி அல்லது தனியார் வசம் அந்த கீழே உள்ள இடங்களை அவர்களுக்கு பராமரிப்புக்கோ உபயோகப்படுத்துவதற்கோ ஒப்படைப்பார்களே. ஆனால் அதில் டூ வீலர் பார்க்கிங், கார் பார்க்கிங் அதுக்கு என்று ஒரு பகுதியை ஒதுக்கிவிட்டு மீதி பகுதியை கடைகள் வைப்பதன் மூலமாக அந்த கடைக்காரர்கள் கீழே வெளிச்சத்தை ஏற்படுத்தி ஒரு பாதுகாப்புக்கு அவர்கள் ஒரு வகையில் அரணாக இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற பொழுதும் மக்கள் அதிகம் செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதில் ஒரு கழிப்பறையை காட்டினார்கள். ஒரு உயர் ரயில்வே துறை அதிகாரி அந்த கழிப்பறைக்கு உள்ளே செல்வாரா? அவருக்கு மனசாட்சி இடம் கொடுக்குமா? கழிப்பறை விட அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு உள்ளேயே நுழையும் போது நாம் இது மாதிரி ரொம்ப மோசமான நிலைமை தான். இதற்கெல்லாம் அதிகாரிகளை யாரும் கேட்க போவதில்லை. கேட்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதன் மீது அக்கறை செலுத்துவதில்லை. எப்படியாவது எலெக்ஷன் வரும், யாரு கூட சேரலாம், ஓட்டு வாங்கலாம், இப்படிதான் நினைக்கிறார்கள். மாறி வருகிறது நமது பாரதம் மாறி வருகிறது. மக்கள் விழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். டெல்லியில் கூட பார்த்தீர்கள் என்றால் மக்களுடைய குமுறல் தான் ஒரு கட்சி கூட வெற்றி பெற்றிருக்கிறது. இதெல்லாம் அரசியல்வாதிகள் மனதில் உணர வேண்டும். ஒருவரோடு கூட்டு சேர்வதால் மட்டும் ஓட்டுகள் விடாது. மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்றால் மக்கள் வருகின்ற வாய்ப்பை எல்லாம் தங்களது குமுறல்களுக்கு பயன்படுத்தக்கூடிய காலம் அருகில் இருக்கிறது. இதனை அதிகாரிகள் உணர வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு குறிப்பிட்ட வயது வரை அவர்களுக்கு அந்த வேலை இருக்கிறது. அதனால அவர்கள் வளைந்து நெளிந்து போய்விடுவார்கள். அரசியல்வாதிகள் மக்களுடைய தேவைகளை கூர்ந்து கவனிக்க வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுது நின்று கொண்டு இருக்கிறார்கள். அதாவது இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் மக்கள் விழிப்பாக இருக்கிறார்கள். மக்கள் மாறி வருகிறார்கள் சொல்றீங்க. ஆனா இது மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம பார்க்கும்போது மக்கள் கிட்ட கூட சில பொறுப்புகள் இருக்கு. அவங்களும் அவங்க பொறுப்புகளை சில நேரங்கள் அதாவது தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் மாறி வருகிறார்கள். மக்கள் கிட்ட இது மாதிரி ரயில் நிலையங்களை சரியாக நம்ம வச்சிருக்க வேண்டும் அப்படிங்கிற விழிப்புணர்வு எப்படி இருக்க வேண்டும்? மக்களிடம் எப்பொழுது இருக்க வேண்டும் இருக்கும் என்றால், நீங்கள் உதாரணத்துக்கு எக்மோர் சென்ட்ரல் எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்ற அவலங்கள் அங்கு உள்ளனவா? இல்ல. அங்க ரயில்வே துறையும் தங்கள் கடமையை ஓரளவுக்கு சரியாக செய்கிறார்கள். மக்களும் தங்களுடைய உடைமைகளையும் தங்களையும் பாதுகாக்கின்ற பொருட்டு அசுத்தங்களை குறைத்துக் கொள்கிறார். எங்கெல்லாம் அவர்கள் தவறுகிறார்களோ அங்கெல்லாம் மக்கள் தவறுகிறார்கள். மக்களை தவறாக இருக்க செய்வதே இது போன்றவர்களுடைய அலட்சியமான அதிகாரிகளுடைய போக்குதான் காரணம். அதிகாரிகள் போக்கு மட்டுமல்லாமல் இப்ப மேலை நாடுகள் பாத்தீங்கன்னா கடுமையான சட்டங்கள் இருக்கு. அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க சட்டங்கள் இருந்தாலும் அதை சட்டங்கள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை. மக்களும் அந்த சட்டத்தை மதிப்பதில்லை. இதற்கு யாரை குறை சொல்வது? இல்லங்க, இப்ப மாறிக்கிட்டே வருதுங்க. உதாரணத்துக்கு சீட் பெல்ட் போடணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க கார்ல பாருங்க, மேக்சிமம் 80% ஆளுங்க இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கும் தெரியாது சேஃப்டின்னு. எப்பொழுது ஒரு சட்டம் கடுமையாக்கப்படுகிறதோ இப்ப 80% போட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கண்டினியூஸா போடுவாங்களா? நிச்சயம் போடுவார்கள். இதில் பழகி கொண்டார்கள் என்றால் ஒரு காரை ஓட்டுகிறவர்களுக்கு முன்னால தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. நடுவில் மக்கள் அணியவே இல்லை. திரும்பவும் அந்த சட்டம் கொண்டு வந்தார்கள். ஆனால் அந்த சட்டத்தை யாரும் மதிப்பதாவது அதை நடைமுறைப்படுத்துவது மாதிரியே தெரியலையே. இல்லங்க, நீங்க அதை தவறான கருத்து. அவங்க நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லாதீங்க. நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு வளரக்கூடிய ஜெனரேஷன் அத்தனை பேருமே தலைக்கவசம் அணிகிறார்கள். நீங்க சீட் பெல்ட்ன்றது 80% எப்படி? இப்ப கடைசியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வா என்ன சொல்றீங்க? கடைசியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு, இதற்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியவர்கள் அதிகாரிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தான் இதில் அக்கறை செலுத்த வேண்டும். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு இயக்கத்தின் கீழ் வருகின்ற ரயில்வே துறை, டெலிபோன் துறை போன்றவை எல்லாம் மத்திய அரசுக்கு சம்பந்தப்பட்டது. இதில் ரயில்வே துறை முழுக்க மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. இதனை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அந்தந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர்
துறையினருடைய அக்கறை தான் இதில் வெளிப்பட வேண்டும். வருகின்ற 6 மாதங்களுக்குள் அவர்கள் அத்தனை ரயில் நிலையத்தையும் மக்களுடைய பராமரிப்புக்கு ஏற்றது போல் யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் மக்கள் மனதில் நிற்பார்கள். அதற்குரிய கடமை அவர்களுக்கு தான் உண்டு, வாய்ப்பும் அவர்களுக்கு தான் இருக்கிறது. அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய குமுறல்களை நாடாளுமன்றத்திலோ அதிகாரிகள் மட்டத்திலோ எடுத்து சொல்லி மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று. அதிகாரிகள் எது தேவையோ அதை செய்யவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு ராயபுரம் முனைய வேணும்னு போராடுறோம், அதுக்கு இடம் வேணும்னு கேட்கறாங்க. தமிழக அரசு இடம் தர்றேன்னு சொல்றாங்க. தந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளான் போட்டு கொடுக்கறாங்க. அதாவது எதெல்லாம் முடியாததை எல்லாம் சேர்த்து இதெல்லாம் இந்த இடம் இருந்தா தான் முடியும் என்று ஒரு ரிப்போர்ட் தருகிறார்கள். பின்னர் அதில் எதற்காக என்று கேட்டால் ஒரு ரயில் பெட்டிகளை நிறுத்துவதற்கும் கழுவுவதற்கும் இந்த 10 ஏக்கர் இடம் வேணும்ன்றாங்க. அதிலிருந்து 1 கிலோமீட்டர் தள்ளினாலே 50 ஏக்கர் குறுக்குப்பேட்டையில் இருக்கு, அங்க வச்சுக்கலாம். அவர்களுக்கு அதை பற்றி எல்லாம் அக்கறம் இல்லை. தாங்கள் பிடித்த முயலுக்கு 3 கால் என்றால் 3 கால் என்ற நிலையில் இருப்பார்கள். அதிகாரிகள் மக்களை நினைத்து திட்டம் தீட்ட வேண்டும். மக்களுடைய பயன்பாட்டுக்குரிய வசதிகளை பெற்றுத்தர வேண்டியதும் அதை செய்து தர வேண்டியதும் அதிகாரிகளுடைய கடமை. அதிகாரிகளை இயக்க வேண்டிய கடமை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டு. நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சரியான செயல்பாடு இருந்தால் இது போன்ற அவலங்களை நிச்சயமாக நீக்க முடியும். அவர்களுக்கு அரசியல் கணக்குகளில் தான் கவனம் அதிகம் இருக்கிறது. தவிர பிரச்சனைகளை களைவதற்காக சம்பந்தப்பட்ட நிர்வாகமும் மத்திய அரசும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து சரியாக செயல்பட்டால் மட்டுமே போதும் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. நேர்களே, பல ஆயிரம் கோடி ரூபாய் கொட்டி உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட பறக்கும் ரயில் திட்டம் சென்னை மக்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதம். இந்த ரயிலில் பயணம் செய்தபடியே சென்னை மாநகரின் எழில் மிகு அழகை ரசித்து பார்க்க முடியும். எனவே ஒரு நல்ல திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய பொறுப்பு ரயில்வே நிர்வாகத்திடம் உள்ளது. பறக்கும் ரயில்களிலும் ரயில் நிலையங்களிலும் பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதால் அதற்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். மொத்தத்தில் பறக்கும் ரயில் திட்டம் நல்ல திட்டம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. பயணிகளும் இது நம்ம ரயில் நிலையம் என்று எண்ணி சுகாதாரமாக பேணி பாதுகாக்க முன்வர வேண்டும். எது எப்படியோ பாதுகாப்பான பயணம், மன உளைச்சல் இல்லாத இனிமையான பயணத்தை ரயில்வே நிர்வாகம் மக்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்பதே சென்னை மாநகர மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் கள தகவல்களை வழங்கிய எமது செய்தியாளர் சுவாதிக்கும் அரங்கத்தில் நம்மோடு இணைந்திருந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த பயணிகள் நலச்சங்கத்தின் தலைவர் திரு மாரிமுத்து அவர்களுக்கும் தந்தையின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.